வளர்ச்சியாலையும் உள்நாட்டு போர் அவ்வப்போது நடந்துகிட்டே தான் இருந்தது. இதுல தன்னோட நாட்டு மக்களே விளாடுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பாவை போல நீயும் ரொம்ப கொடுமையான ராஜா அப்படி சொன்னவங்களை எல்லாரையுமே கிணத்துல விஷத்தை கலந்து அதை குடிக்க வச்சே சாவடிச்சிருக்காரு. எனக்கு எதிராக யாரெல்லாம் மாறுறீங்களோ அவங்களா மரணத்துலதான் போய் முடிவாங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதற்கு ஏற்ற மாதிரியும் விளாட் கிட்டத்தட்ட பல கோடி மக்களை ஈவு இறக்க இல்லாமலே கொண்டு இருக்காங்க. இதுல இன்னசென்ட், தப்பு பண்ணவங்க, துரோகிங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது விளாடோட முடிவு எப்படி இருந்ததுதான் இந்த வேம்பயர் கதைகளுக்கான ஒரு தொடர்புள்ளியாவே இருந்திருக்கு. சரி, விளாட் எப்படி இறந்து போனாருன்னா, கூட இருந்த சோல்ஜர்ஸ், அதாவது உள்நாட்டுல நடந்த அரசியல்னாலையும் சூழ்ச்சினாலையும் விளாட கொண்டுட்டாங்க. ஹங்கேரியில இருந்து இவங்க பேசி வளர்ச்சியாவும் ஹங்கேரியும் ஒன்னாகிட்டாங்க. இங்க இருந்த சோல்ஜர்ஸும் அங்க இருந்த சோல்ஜர்ஸும் ஒன்னாகிட்டாங்க.